வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேனுஃபேக்ட் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. பல விதமான வினோதமான வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணவங்களையும் ஆல்ரெடி இருந்த வேர்ல்ட் ரெக்கார்டுகளை உடைச்சவங்களையும் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வேர்ல்ட் ரெக்கார்டு புக்ல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே பயங்கரமான வித்தைகளை பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சதோட முடிவும் ரொம்ப மோசமான கதைகளும் இருக்கு. அப்படி வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு முயற்சி பண்ணி இன்ஜுரி ஆனவங்கல இருந்து ரொம்ப மோசமா உயிரே போனவங்க வரைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். வீடியோல காட்டுறது எல்லாமே வெறும் பாக்குறதுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு யாரும் முயற்சி பண்ணி பார்க்க வேணாங்கிறத இங்கேயே சொல்லிக்கிறோம். சோ வெல்கம் டு தி வீடியோ. எப்படியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கணும்னு பண்ணிருக்காங்க. ரெஸ்ட் இன் பீசஸ். சும்மா பண்ற வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சி வீணா போறதே பெரிய விஷயம்னா, பிரிட்டிஷ் குயின் எலிசபெத்தோட 60வது பிறந்த நாளப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை பதிவு பண்ணிடலாம்னு எடுத்த முயற்சி பங்கமாச்சு. அதாவது 2012ல இரண்டாம் குயின் எலிசபெத்தோட டைமண்ட் ஜூப்ளிக்காக 40,000 பீசஸோட ஒன்னொன்னு சேர்க்கிற ஜிக்ஸா பஸ்ல 35 நாள் தொடர்ந்து உழைச்சு முரட்டு முயற்சியால உருவாக்குனாங்க. அரச கொடுமைனாவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட ஆச்சரியப்பட்டு அசந்து பாக்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல பயங்கர உழைப்போட உருவாக்கப்பட்டிருந்தது அந்த ஜிக்ஸா பஸ்ல. பல பேர் சேர்ந்து பல மணி நேரமா உழைச்சு அதை உருவாக்கி வச்சதுக்கு அப்புறமா பாராட்டு மழையும் ஆரம்பிச்சது. அதை வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு கொண்டு வரணும்னு அளவு எடுக்கிறதுக்காக ஆட்களும் வந்தாங்க. செவுரு மேல சரிச்சு நிறுத்தி வச்சிருந்தாங்க. மீடியாலாம் போட்டோ பிடிக்க, மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க, அளவெடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியும். விழுந்துருச்சா? ஆர்ப்பரிச்ச மக்கள் அப்படியே ஆஃப் ஆகுற மாதிரி, அரசாட்சியோட எண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி உருவாக்கின பிரிட்டிஷ் நண்பரும் அங்க இங்கேயும் குறுக்கு நடக்க சேர்த்து வச்சது மொத்தமா சரிஞ்சதோட உலக ரெக்கார்டு முயற்சியும் தோல்வி அடைஞ்சது. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும். வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணணும்னா ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு. அதிக எண்ணிக்கையில அண்டர்வேர் அணியறது, காத்த பிரிச்சு மெழுகுவத்தி அணைக்கிறதுன்னு முயற்சி செய்யறது. இந்த லாங் ஹேர் வச்ச ரஷ்யன் நண்பர் சூஸ் பண்ணது என்னன்னா தர்பூசணியை தலையால உடைக்கிறது. தலையாலேயே தான் 2 நிமிஷத்துல முட்டி முட்டி எத்தனை தர்பூசணியை உடைக்கிறாருன்னு டிவி ஷோலயே கூப்பிட்டு வச்சு லைவ் ஆடியன்ஸ் முன்னாடியே இவரோட திறமையை டெஸ்ட் பண்ணேன். மண்டையை ட்ரெயின் பண்றதுக்குன்னு தனியா அந்த ஒரு மெத்தடும் இல்ல, வழியை தாங்கிட்டே பண்ணுங்கிறதா இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சியே. அதனால மண்டை கலங்கி மண்டை கோளாறு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, கண்டினியூ பண்ணுவோம். லாங் ஹேர் வச்சவரு முத தர்பூசணியை உடைக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு டைமுக்கு மேல அடுத்தடுத்த தர்பூசணிகளை உடைக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஆடியன்ஸ் எல்லாம் அலரா ரெக்கார்டு எப்படியும் பண்ணிடுவாருன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஆட்டாட்னா என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாரு. ஒரு விசையில போயிட்டு இருந்தவரோட வாயில இருந்து போக போக வழியால கொஞ்சம் இசையும் கேட்க ஆங்கரே ஓடி போய் நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவர் போய் நிறுத்தின டைம்லயே முன்பண்ட புடைச்சு எதுக்கு இந்த முடிவு எடுத்தோன்னு வருத்தத்துல இருந்திருப்பாரு. அவரு மனசை தேத்துற மாதிரி 2 வார்த்தைகளை சொன்னதோட தைலத்தை போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. டேஞ்சரஸான இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான். ஆனா மண்டை புடைச்சிருந்த டைம்லயும் 15 தர்பூசணிகளை பதம் பார்த்திருப்பாரு. இவரோட முயற்சிக்காகவே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கையை மனசை தேத்திட்டு கிளம்பி இருப்பாரு. பாதியில வந்து தொடர் முயற்சி பண்ணிருந்தாருன்னா மண்டை திறந்திருக்கும். கிளாஸ் பிரேக்கர் இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான வேர்ல்ட் ரெக்கார்டு தான். கரெக்டா பண்ணா கெத்த வெளி சொல்லிக்கலாங்கிறதுனால இவர் ஹெல்மெட்டை மாட்டிட்டு தயாராகிறாருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா இங்க தயாராகிட்டு இருந்தவர் அதுக்கு முன்னாடியே 2 வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருந்தவர். அப்ப அவர் பண்ண போனதான் அவர் பண்ணதுலயே டேஞ்சரான வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்திருக்கும். அப்படி என்னதான் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, நீலமாடிக்க வச்சிருக்க 10 கண்ணாடி கிளாஸுகளை குறைஞ்ச நேரத்துக்குள்ள உடச்சு காட்டணுங்கிறது அவரோட வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சி. கேட்கவே கிறுக்கலா இருக்க இந்த ரெக்கார்டை இவர் முதல்ல பண்ணல. இவருக்கு முன்னாடியே பல பேர் உடச்சு பண்ண ரெக்கார்டை தான் இவர் உடைக்க முயற்சி பண்றாரு. கேமரா குரூவெல்லாம் கூட்டிட்டு வந்து மக்கள் பார்வையில இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ண போறேன்னு மனுஷன் தயாராகி மொத கண்ணாடியை நோக்கி வேகமா ஓடி வந்தாரு. ஜம்ப் அடிச்சாரு, கண்ணாடி உடைச்சாரு. ஆனா என்ன முத கண்ணாடியில ஓடி வந்து மோதன வேகமே அவரை மொத்தமா எந்திரிக்க விடாத மாதிரி படுக்க வச்சிருச்சு. அடுத்த கண்ணாடியை போய் உடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இல்ல மூவ் கூட பண்ண முடியல. அதனால பயங்கர ப்ரிப்பரேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேர்ல்ட் ரெக்கார்டும் முறியடிக்க முடியாத ஒண்ணா போச்சு. இந்த டவுன் ஹில் சைக்கிளிங், மலையில இருந்து இறங்கும் போதே முட்டில இருக்க கொட்டங்குச்சி கண்டு போற அளவுக்கு முரட்டு வேகமா கீழே பிடிச்ச அளவுக்கு கிராவிட்டி. ஆனா அதே இறக்கத்தை சைக்கிள் மூலமா கடந்தா அதை டவுன் ஹில் சைக்கிளிங் சொல்லுவாங்க. அப்படி டவுன் ஹில் சைக்கிளிங்லயே முரட்டு வேகத்துல வந்ததுக்கான வேர்ல்ட் ரெக்கார்டை செஞ்சே பிரான்ஸை சேர்ந்த எரிக் பேரோன்கிற இவரு. ஆனா இங்க சம்பவமே ஒரு நினைச்ச மாதிரி நடக்கலங்கிறது. இதுக்காகவே சரிவான ஒரு மலையை கண்டுபிடிச்சு மேல இருந்து வரும்போது வர வேகத்தையும் அதிர்வையும் தாங்குற அளவுக்கு ஒரு பைசைக்கிளையும் தயாரிச்சு ஆர்மர் சூட் ஸ்பீடாமீட்டர்னு எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடி ஆயிட்டாரு. ஆல்ரெடி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டான 81 கிலோமீட்டர் பெர் ஹவர் இவரோட வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சிக்கு முன்னாடியே ட்ரையல்ஸ் பண்ணும்போதே தோக்கடிச்சிட்டாரு. 83 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஒரு முயற்சி பண்ணா இன்னும் கொஞ்சம் உந்தி தரலாம்னு அவர் நினைச்சிருக்காரு. அதான் பிரச்சனையே. அதுக்காக ஆயுதங்களோட ரெடியா இருந்தாரு. கிளம்பிச்சு மனுஷன் நினைச்சதை விடவே வேக முரட்டுத்தனமா இருந்துச்சு. இது வரைக்குமே யாராலையும் பிரேக் பண்ண முடியாத 107 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிற ரெக்கார்டை அன்னைக்கு சரிவுல வந்த ஃபோர்ஸ்லயே உருவாக்கி விட்டாரு. ஆனா பிரச்சனையே பிரேக்ல தான். வண்டி நிறுத்த முயற்சி பண்ணும்போது கஸ்டமைஸ்டா உருவாக்கப்பட்ட அந்த வண்டி வீலு கரண்டு ஓட்டுநர் தூக்கி எரிஞ்சிருது. பல மீட்டர்களுக்கு உருண்டு புரண்டு தூக்கி எறியப்பட்டவரு நெஞ்சாங்கூட்ல 5 எலும்பு உடைஞ்சதோட ஒரு ஷோல்டர் கலண்ட நிலைமையில பயங்கர காயத்துக்கு அப்புறமா மீட்கப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாத வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சாருங்கிறதும் உண்மைதான். ஆனா அதே நேரம் அதே முயற்சியில பல எலும்புகள் உடைஞ்சதுங்கிறதும் உண்மைதான்.
முன்னாடி பார்த்த வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சியே மாடர்ன் டேஞ்சரா இருக்கும்னா இது இருக்கிறதுலயே கொஞ்சம் பெருசானது, அதோட பயங்கர டேஞ்சரானது. அது 1986ல இது பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. அதாவது ஒரே நேரத்துல ஹீலியம் பலூன்கள்ல 15 லட்சத்தை ஒண்ணா சேர்த்து ஒரே நேரத்துல ஒண்ண வானத்துல திறந்து விடணுங்கிறது தான் அவங்க போட்ட வேர்ல்ட் ரெக்கார்டு பிளான். ஐடியாவே பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. கேட்க வேணா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம், ஆனா பிராக்டிகலா அதை யாரும் அது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமானதா தான் இருந்தது. சரி, இந்த ரெக்கார்ட பண்ணுங்கிறதுக்காக ஒரு வலை மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி செட்டிக்கு நடுவுல வச்சு ஏகப்பட்ட மக்கள் வாலண்டியர்ஸா வந்து சேர்ந்து இந்த பலூன் முயற்சிக்காக பக்காவா தயாரானாங்க. ரெக்கார்டுக்காக ரெடியா இருந்த பலூன்களையும் பறக்க விட்டாங்க. அழகா இருக்குல்ல. அது பார்க்க இந்த மாதிரி தான் இருந்தது. சிட்டி ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ராட்சச பலூன் கூட்டம் மேக மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. அதாவது பலூனை திறந்து விடுற அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி வெதர் லைட்டா மழை தூர்ற மாதிரி மாறி இருக்கு. அதே நேரம் அவங்க பலூனையும் திறந்து விட்டதுல மேல வானத்துல பறஞ்சு போக வேண்டிய பலூன்கள்லாம் டக்குன்னு தரையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு மட்டுமே சிட்டில பல இடங்களை பிளாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ். அன்னைக்கு பறக்க இருந்த விமானங்கள்லாம் ஏர்போர்ட்லயே ரத்தானது. அங்க இருந்த நீர்நிலைகள்லாம் பலூனை மிதக்க ஆரம்பிச்சது. இன்னும் சோகமா அதுல 2 உயிரே போச்சு. அதாவது அன்னைக்கு மீன் பிடிக்க போய் தொலைஞ்சு போயிருந்த 2 மீனவர்களை இந்த பலூன்களால தண்ணியில ஏற்பட்ட பிரச்சனையால காப்பாற்றணும்னு கிளம்ப விளைவு ரொம்ப மோசமானதா. இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சியில பல பொருள் சேதமும் 2 உயிர் சேதமும் ஏற்பட்டதான் மிச்சம். ஒரு சிங்கிள் என்ஜின் பிளைன் எடுத்துக்கிட்டு உலகத்தோட ஒரு எண்டில் ஆரம்பிச்சு இன்னொரு எண்டுக்கு போறதுதான் சல்மான் அவரோட 17 வயசு மகனான ஹாரிஸ் சல்மானோட ஆசை. இதுக்காகவே ஒரு சிங்கிள் என்ஜின் பிளைன் எடுத்துக்கிட்டு பலாயிரம் கிலோமீட்டர்களை கடக்கணுங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனோட போதிய அளவுக்கு ட்ரைனிங்கோட தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த முயற்சியோட முதல் கட்டம் முடிஞ்சது. பல நாடுகள்ல அங்கங்க தரையிறங்கி வாழ்த்துக்கா வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. ஆனா ஜூலை 30, 2014 அப்போ அமெரிக்காவோட சமோனா தீவுகள்ல இருந்து கிளம்புன அவங்களோட பிளைன் பாதி வழியில கடலை கடக்கும் போதே கண்காணிச்சிட்டு இருந்த ரேடார்ல இருந்து மிஸ் ஆயிருது. கடல்ல அவங்க எதிர்பார்க்காத பகுதியில கிராஷ் லேண்ட் ஆயிருது அந்த பிளேன். பிரிப்பரேஷன் ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் ஆக்சிடென்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க தயாரா இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. குறிப்பா மகனான ஹாரிஸ் சல்மானோட பாடி மட்டும் தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சு. பாபர் சல்மானோட உடல் கூட கிடைக்கல. ஒரு மோசமான டேடன்சன் ட்ரிப் ஆரம்பிச்சது. உலக ரெக்கார்டு முயற்சிக்காக பல முன்னேற்பாடுகளோட ஆரம்பிச்சிருந்தாலும் முடிவு ரொம்பவே மோசமானதா தான் இருந்தது. The ponytail disaster. ஒரு சில வேர்ல்ட் ரெக்கார்டு முயற்சிகள்லாம் உயிருக்கே ஆபத்தானதா இருக்கும். அப்படி ஒரு முயற்சி ஆரம்பிச்சாதான் இவரோடதும். இந்தியாவை சேர்ந்த ஸ்டண்ட் மேனான சைலேந்திரநாத் ராய்ங்கிற இவரு வெஸ்ட் பெங்கால்ல இருக்க டீஸ்டா ரிவரை குறுக்க ஒரு ஜிப் லைனை கட்டி அதுல அவரோட கூந்தலையும் இணைச்சு கயிறு வழியே கடக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணாரு. இவ்வளவு ஆபத்தான முயற்சி பண்ற இந்த ஸ்டண்ட் மேனும் ஒரு ஆர்வ கோளாறுலாம் இல்ல. அதுக்கு முன்னாடியே அவரோட ஜடையால ட்ரெயின்லாம் இழுத்து ரெக்கார்டு பண்ணிருக்காரு. அந்த ஜிப் லைன்ல இவரோட முடிய வச்சு பண்ற வேர்ல்ட் ரெக்கார்டு தான் இவரோட கெரியர்லயே பெஸ்டா இருக்கும்னு பயங்கர பயிற்சியோட தயாரானாரு. 2013ல இப்படி ஒரு ரெக்கார்டு இவர் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரெக்கார்டு பண்ற டே அன்னைக்கு லோக்கல் மக்கள் எல்லாரும் கூடிட்டாங்க. பயங்கரமான ஆதரவோட ஆரம்பிச்ச இவரு வேகமா நதியோட பாதி வரைக்கும் கடந்துட்டாரு. ஆனா பாதி வழியே கடந்த அந்த இடத்துலயே திடீர்னு இவர் அலற ஆரம்பிச்சிருக்காரு. தூரத்துல இருந்த மக்களுக்கும் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்கல. இத்தனைக்கும் இந்த ஸ்டண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு மெடிக்கல் அபிஷியல்ஸையும் உதவி வைக்காம தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜிப்லைனை கடக்கிற பாதி வழியிலேயே இவரோட ஹேர் அந்த வீல்ல சிக்கிக்க நகர முடியாம எந்த ஒரு ஹெல்ப் இல்லாம பயங்கர பிரஷர் போட்டு நகர்த்த முயற்சி பண்ணதுல அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுல ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. யாராலையும் காப்பாற்ற முடியாத நிலைமையில அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஜிப்லைன்லயே இறந்து போனாரு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவரை கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். ஆனா பாதி வழியில பயங்கர வழியில தொங்கிட்டு இருந்த இவரை இன்னொரு பக்கம் கொண்டு வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. வேர்ல்ட் ரெக்கார்டால கிடைக்கிற புகழுக்காக ஆசைப்பட்டு அன்னைக்கு பரிதாபமா ஒரு உயிரை போச்சு. அதுவும் அத்தனை மக்கள் முன்னாடியே நடந்ததுதான் இன்னும் கொடூரமான விஷயம். இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோல இருந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக முயற்சி பண்ணி தோத்து போனவங்களையும் ரொம்ப மோசமான முடிவுகளை ரெக்கார்டுக்காக உயிரை தொலைச்சிடக்கூடாதுங்கிறது தான் இங்க சொல்லிக்க விரும்புறோம். வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். அப்பா பயங்கரமா இருந்துச்சு. அதாவது உண்மையிலேயே திறமை இருக்கு, அதுல இது இருக்குன்னா ஓகே, அது அவங்க பண்றது ஓகே. இது ஏதோ வாண்டடா அதுல ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்றதுதான் ரிஸ்கான ஒரு விஷயம். ஆமா, அந்த அந்த பிளைன் வச்சுட்டு அந்த உலகத்தை சுத்துற மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை இல்ல. அது ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட நடந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சீக்கிரமா கொஞ்ச நாள் கத்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி பாக்குறதா கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அத்தனை பேர் இருந்தும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப தூரம் வேற. அவர் அதான் அங்க இருந்து மீட்கிறதுக்கே அரை மணி நேரம் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? பார்க்கும்போது என்ன சொல்றது, தூக்க மாட்டி தொங்குற மாதிரி அந்த ஒரு இதுல இருக்க மாதிரி இருக்கு. பாவம் இல்ல, முடியல எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் தாங்க. இல்ல அது தாங்கதான் செய்யுது. அவர் அந்த வீல் மாதிரி அதுல இருக்கும், அந்த வீல்ல மாட்டிக்கிச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த அங்கே ஸ்டக் ஆயிட்டாரு. மாட்டலன்னா அவரு நவுந்து போயிட்டே இருந்திருப்பாரு. அந்த அந்த வீல்ல தான் ஸ்டக் ஆகி போய் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.